அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் எல்லாம் நல்லா இருக்கோம். இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா விலாகு, நான் பக்ரீத் நோம்புக்கு ஊருக்கு போயிட்டு 3 நாள் அங்கே இருந்துட்டு ரிட்டர்ன் வந்த எல்லா விலாகையும் ஒரே விலாகாக ஷேர் பண்ணியிருக்கேன். ரொம்ப வந்து பெரிய விலாக்லாம் கிடையாது, குட்டியான விலாக் தான். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், கொஞ்சம் எமோஷ்னலாகவும் இருக்கும். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நம்மளுடைய சேனலை நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ வாங்க விலாக்குள்ளே போயிடலாம். நாங்கள் வந்து மார்னிங் ஒரு 6:30 போலலாம் உடுப்பிலேருந்து கிளம்பியாச்சு. வருஷம் நாங்கள் எப்போயுமே பக்ரீத் நோம்புக்கு ஊருக்கு தான் போவோம். ஏன்னா அங்கே போயிட்டு நமக்கு வந்து பக்ரீத் குர்பானி கறி அறுத்துட்டு அதை வந்து எல்லாத்துக்கும் நிறைய பேருக்கு கொடுக்கலாம். நிறைய ரிலேட்டிவ்ஸ் ஏழைங்க எல்லாத்துக்கும் கொடுக்கும்போது ரொம்பவே ஹாப்பியாக இருக்கும், மன திருப்தியாக இருக்கும். ஸோ அதனாலேயே வருஷம் பக்ரீத் நோம்புக்கு ஊருக்கு தான் போவோம். இப்போ மேடம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பேசிகிட்டு இருக்கிறாங்க. என்ன பேசுகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா சீட் பெல்ட் போடாமல் வண்டி ஓட்டிகிட்டு இருந்தார். ஸோ மாமா சீட் பெல்ட் போடுங்க, சீட் பெல்ட் போடணும் அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க பெரிய மேடம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து போகிற ரூட் வந்து பார்த்திங்கன்னா ஆகும்பே ரூட்டு. நம்ம எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மடிக்கேரி வழியாக தான் போவோம். இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா ஆகும்பே வழியாக போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டுருக்கோம். ஏன்னா மடிக்கேரி வழியாக போகும்போது நிறைய டிராஃபிக், நிறைய வெஹிக்கல்ஸ் எகுத்தாப்படி வருது. நம்மளால் வந்து பிக்கப் பண்ண முடியல. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப டிராஃபிக்காக இருக்கனால இந்த பக்கம் போகும்போது நல்லா வந்து டிராஃபிக் ஃப்ரீயாக இருக்குது. இப்போ என் அண்ணா பொண்ணு வச்சுருந்த விசில், அவள் போட்டிருந்த மஃப்ளர் இதெல்லாம் வாங்கி நானுமே ஃபோட்டோ வீடியோடலாம் எடுத்துக்கிட்டேன். அப்படியே ஒரு 9 o'clock போல் பசிக்க ஆரம்பிச்சிச்சு. அப்படியே வந்து பார்த்திங்கன்னா பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்லான்னு வண்டி நிறுத்தியாச்சு. என்ன பிரேக்ஃபாஸ்ட் அப்படின்னு பார்த்திங்கன்னா பூரி. ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்கன்னா வடை டைப் வாங்கிக்கிட்டாரு. எனக்கு வந்து சிங்கிள் பன்ஸு பூரி வந்து நான் சாப்பிட்டேன். அப்படியே சாப்பிட்டு முடிச்சுட்டு எங்களுடைய ட்ராவல் வந்து கண்டினியூ ஆச்சு. மடிக்கேரியை விட ஆகும்பே ரூட் வந்து ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஃபுல்லாக எல்லாம் க்ரீனிஷாக இருந்துச்சு. நமக்கு வெஹிக்கல்ஸுமே அதிகமாக இல்லை. போகிறதுக்கு ரொம்ப சட்டிலான ரூட்டாக இருந்துச்சு. வீடியோ பார்க்குறவங்களுக்கே தெரியும், அவ்வளோ அழகாக இருந்துச்சு. இன்னும் நிறைய அழகழகான இடங்கள்லாம், தேயிலை எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்லாம் வந்துச்சு. எல்லாமே நான் வந்து விலாகில் ஷேர் பண்ணியிருக்கேன். ட்ராவல் விலாக் கொஞ்சம் நேரம் தான் இருக்கும். அதுக்கப்புறம் நான் ஊருக்கு போன விலாக் தான் இருக்கும். இப்போ இங்கே ஒரு இடத்துல வந்திருந்தோம். அங்கே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய சிவன் கோயில் இருந்துச்சு. அந்த சிவன் கோயில் வந்து அவ்வளோ பெருசாக இருந்துச்சு. பின்னாடி பெரிய நாகப்பாம்பு மாதிரியுமே இருந்துச்சு. அதையுமே நான் வீடியோ எடுத்துக்கிட்டேன். இந்த சிவன் கோயில் நான் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். நாங்கள் ஆல்ரெடி ஒரு 3 இயர்ஸ்க்கு முன்னாடி இந்த ஆகும்பே ரூட் வழியாக வந்திருக்கோம். பட் ஆனால் அப்போ இந்த கோயில் நான் பார்த்ததில்லை. இந்த தடவை நான் பார்த்தனால அப்படி வந்து நான் வீடியோவுமே எடுத்துக்கிட்டேன். நாங்கள் ஊருக்கு கிளம்புன அன்றைக்கி கிளைமேட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஏன்னா பார்த்தீங்களா எவ்வளோ க்ளவுடியாக இருக்குது, மேகமூட்டமாக ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி டீ எஸ்டேட்லாம் ஸ்டார்ட் ஆகிடுச்சு. டீ எஸ்டேட்டு, காஃபி எஸ்டேட்டு இது எல்லாமே வந்துச்சு. காஃபி செடிகள்லாம் அப்படியே பார்த்துக்கிட்டு அப்படியே எங்களுடைய ட்ராவல் வந்து கண்டினியூ ஆச்சு. எங்கேயும் அதிகமாக வண்டி நிறுத்த விடலை. நான் எப்பயுமே வண்டி நிறுத்தி அதிகமாக ஃபோட்டோ எடுப்போம். பட் ஆனால் இந்த தடவை எனக்கு வந்து பிள்ளைங்க ஆல்ரெடி வந்து ஒரு கிட்டத்தட்ட ஒரு 35-36 நாள் பிள்ளைங்களை பிரிஞ்சாச்சு. உடனே சீக்கிரம் போய் பிள்ளைகளை பார்க்கணும் அப்படிங்கிற அந்த தாட்லேயே வந்து பார்த்திங்கன்னா எங்கேயும் நிறுத்தவே மனசு வரலை. ஸோ அதனால் தொடர்ந்து நாங்கள் வந்து போயிட்டே இருந்தோம். அப்படியே போயிட்டே இருக்கும்போது பாலேஹன்னூர் அப்படின்னு சொல்லி ஒரு ஊர் வந்துச்சு. பாலேஹன்னூர் அப்படின்னா வாழைப்பழ ஊர்னு அர்த்தம். அது என்னங்க வாழைப்பழ ஊர், வாழைப்பழம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குமான்னு கேட்டேன். ஹஸ்பண்ட் வந்து வண்டி நிறுத்தி சரி போய் வாங்கிட்டு வா, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தோம். ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. எங்கள் ஊர் புட்டுபாலை, அதாவது நம்ம ஊரில் அது ஏலக்கி அப்படின்னு சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். எனக்கு எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த நேந்திர வாழைப்பழம் தான் ஃபேவரெட்டு. அங்கே வந்து பார்த்திங்கன்னா வாங்கி சாப்பிட்டுட்டு அப்படியே எங்களுடைய ட்ராவல் கண்டினியூ ஆச்சு. இப்போ அந்த காஃபி எஸ்டேட்டு, அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த மிளகு செடியெலாம் இருக்கும் இல்லையா, அந்த இடத்துல மட்டும் கொஞ்சம் நேரம் வண்டியை நிறுத்திட்டு ரிலாக்ஸ்க்காக கொஞ்சம் நேரம் நிறுத்திட்டு இருந்தோம். அப்படியே வந்து ஒரு 10 நிமிஷம் தான் நிறுத்தினோம். அதுக்கப்புறம் வந்து நாங்கள் கிளம்பிட்டோம். அப்புறம் நம்ம பையன் தான் ஹீரோ, நம்ம நெகிரின் தான் ஹீரோ. பார்த்தீங்களா மேடம் என்னம்மா பாட்டு பாடுறாங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தூங்கிட்டு இருந்தாங்க. இந்த பாட்டு வந்துட்டுமே எப்படி தான் தெரிஞ்சிச்சுன்னு தெரியல, எந்திரிச்சு மேடம் பாட்டு பாட ஆரம்பிச்சிட்டாங்க. அவங்களோட ஃபேவரட் பாட்டு கோல்டன் ஸ்பேரோ. இப்போ வந்து ஒரு 3 o'clock போலலாம் நாங்கள் வந்து மறுபடியும் பசிக்க ஆரம்பிச்சு லஞ்சுக்காக வண்டி நிறுத்தியாச்சு. இது மைசூர் அவுட்டர் ஜனதா ஹோட்டல் அப்படின்னு போட்டிருந்துச்சு. சரின்ட்டு உள்ளே போய் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம். நல்லா வந்து ஆம்பியன்ஸ் சூப்பராக இருந்துச்சு. நல்லா வந்து டீசெண்டாக இருந்துச்சு ஹோட்டலு. நம்ம இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் எதுவுமே சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற திங்கிங்கில் தான் வந்தோம். வந்தோட்டி பார்த்திங்கன்னா விதவிதமான ஐட்டமாக இருந்துச்சு. அதுவும் நான்வெஜ் ஐட்டம்லாம் அப்படியே கண்ணை பறிக்குது. ஐயோ அந்த பக்கம் மட்டும் போயிடாத அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. கண்ணில் மட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ எடுத்துக்கிட்டேன். ஏன் நான்வெஜ் சாப்பிட மாட்டோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இன்னும் 3 நாளைக்கு ஊரில் ஒரே நான்வெஜ்ஜாக தான் இருக்கும். அது இல்லாமல் இப்போ லாங் ட்ராவல் பண்ணுறோம். அன்றைக்கி வேறு கொஞ்சம் வாமிட்டிங் டென்ஷனாக இருக்குது. ஸோ அதனால் நான்வெஜ் வந்து அவங்கள விட்டுட்டு நம்மளும் சாப்பிடவும் முடியாது அப்படிங்கிறக்காக நான்வெஜ் எதுவும் வாங்கலை. ஃபுல் வெஜ் மீல்ஸ் தான் எல்லாத்துக்குமே. ஒவ்வொரு வெஜ் மீல்ஸ் மட்டும் ஆர்டர் பண்ணியிருந்தோம்.
அண்ணா வந்து அவனுக்கு வந்து கர்ட் ரைஸும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மஷ்ரூம் பெப்பர் ஃப்ரையும் தான் ஆர்டர் பண்ணியிருந்தான். இப்போ நம்ம ஆர்டர் பண்ண ஃபுட்டெல்லாம் வந்துருச்சு. ஃபுட்டெல்லாம் நல்லா வந்து பார்த்திங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக தான் இருந்துச்சு. ஒரு பொரியல், கூட்டு, சாம்பார், ரசம், அப்பளம், ஊறுகாய் இது எல்லாமே கொடுத்துருந்தாங்க. அவங்க வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக இது முஸ்லீம் ஹோட்டலாமா. நம்ம வந்து ஆர்டர் பண்ணி சாப்பிட்டு முடிச்சுட்டு எந்திரிச்சு போகையில் கேட்டாங்க வெயிட்டர் கூப்பிட்டு, நீங்கள் ஏன் நான்வெஜ் எதுவும் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. ஏன்னா அங்கே இருந்த எல்லாருமே நான்வெஜ் ஃபுட் தான் ஆர்டர் பண்ணியிருந்தாங்க. அந்த ஊரில் நான்வெஜ் ரொம்ப ஃபேமஸ் போல் அந்த ஹோட்டலில். ஸோ நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா நான்வெஜ் ஆர்டர் பண்ணாதனால அவங்களே வந்து கேட்டாங்க அந்த வெயிட்டர், இல்லைங்க நாங்கள் வந்து லாங் ட்ரைவ் போகிறோம், ஸோ அதனால தான் நான்வெஜ் ஆர்டர் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஹோட்டல் வந்து ஃபுல்லாக சுற்றி பார்த்தோம். நல்ல பெரிய ஹோட்டலாக இருக்குது. சின்ன சின்ன ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு தேவையான ஸ்பேசஸ் கூடவே இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த கேரளா ஸ்டைல் ஹோட்டல் அப்படிங்கிறனால உப்பில் போட்ட மாங்காய், உப்பில் போட்ட அனனாஸ் எல்லாமே இருந்துச்சு. அதெல்லாம் நான் வந்து வீடியோ கவர் பண்ணிக்கிட்டேன். ஹோட்டலோட ஆம்பியன்ஸ் வந்து இந்த மாதிரி தான் இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பெரிய ஹோட்டலாக இருந்துச்சு. ரேட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அஃபர்டபுளாக தான் இருந்துச்சு. இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நாங்கள் வந்து சக்தியெல்லாம் தாண்டி வந்தாச்சு. அங்கே மலை இறங்கி வரும்போது நிறைய பலாப்பழமாக வச்சுருந்தாங்க. சரி அம்மாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஊருக்கு போகையில் வாங்கிட்டு போகலான்னு வாங்கிட்டு போனேன். பெரிய பெரிய நவாப்பழம் வச்சுருந்தாங்க. அதை நான் தான் வந்து ஃபஸ்ட்டு நவாப்பழம் எடுத்துக்கிட்டேன். அந்த அண்ணக்கிட்ட கேட்டு தான் எடுத்தேன். அப்படி வந்து பார்த்திங்கன்னா கழுவிட்டு தானே சாப்பிடணும், தண்ணி இருக்கான்னு கேட்டேன். கழுவுறதுலாம் வேணாம் மேடம், அப்படியே சாப்பிடுங்க, நல்லா தான் இருக்கும், ஃப்ரெஷ்ஷாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்படி வந்து பார்த்திங்கன்னா இப்போ பலாப்பழமும் வாங்கிட்டு நாங்கள் வந்து அப்படியே எங்களுடைய ட்ராவல் கண்டினியூ ஆச்சு. மஞ்சு போகாத மஞ்சு, போயிடுச்சு போயிடுச்சு. நாங்கள் சக்தி பண்ணாரி ரூட் வரும்போது எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா மான்லாம் பார்ப்போம். இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைம் யானை பார்த்துருக்கோம். நாங்கள் இது வரைக்கும் ஊருக்கு பல தடவை வந்திருக்கோம், ஆனால் யானை பார்த்ததே இல்லை. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். எங்கள் முன்னாடியே நின்றுச்சு. நாங்கள் அப்படியே காரம் ஓட்டிகிட்டு வந்துட்டு கொஞ்சம் தூரம் தள்ளி நிறுத்திட்டு தான் பார்த்தோம். ஹஸ்பண்ட் வந்து உடனே அது பின்னாடியே போய் வீடியோ வேறு எடுன்னு சொன்னார். அப்படியே எனக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. அவருக்கு வந்து பயமே இருக்காது. ஸோ அதனால தான் போகாதீங்க போகாதீங்கன்னு கற்றுனேன். சரின்ட்டு அதையுமே நான் ஒரு வீடியோ எடுத்து ஷேர் பண்ணியிருக்கேன். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நைட் ஆகிடுச்சு. நைட்டு இப்போது இது வந்து எங்கள் ஊருக்கு அடுத்தருவு ஒரு 8:30 போலலாம் நாங்கள் வந்து ஊருக்கு ரீச் ஆகிட்டோம். ஊருக்கு ரீச் ஆனதுமே எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு. அப்பா இன்னும் ஒரு கொஞ்ச நேரத்தில் பிள்ளைகளை பார்த்துடலாமே அப்படின்னு சொல்லிட்டு எப்படா பிள்ளைங்களை பார்ப்போம் அப்படிங்கிற மாதிரி தான் இருந்துச்சு. ஏன்னா இவ்வளோ நாள் நான் பிள்ளைங்களை பிரிஞ்சிருந்ததே இல்லை. ஸோ எனக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருந்துச்சு. பட் ஆனால் அவங்க வந்து நல்லா ஹாப்பியாக இருந்தாங்க. ஊரில் நல்லா ஜாலியாக விளையாண்டுக்கிட்டே இருந்தாங்க. சரி அவங்க சந்தோஷம்தான் நம்ம சந்தோஷம். எப்படி இருந்தாலும் பிள்ளைங்க வந்து ஒரு நாளைக்கு நம்ம வந்து பிரிஞ்சு தான் ஆகணும். ஏதாவது ஒரு ஸ்டடீஸ்னாலும் பொண்ணுங்க வந்து பார்த்திங்கன்னா நம்ம கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் பிரிஞ்சு தான் ஆகணும். எப்படி தான் நம்ம அம்மாலாம் நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்தாங்களோ அப்படின்னு சொல்லி அதே நினைப்போடு தான் வந்தேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிள்ளைங்க வாசல்லே ரெடியாக இருந்தாங்க. அப்படி வந்துட்டே பார்த்துட்டே எனக்கு ரொம்ப ஹாப்பியாகிடுச்சு. பிள்ளைங்க எல்லாமே விளையாண்டு விளையாண்டு நல்லா ஒல்லி ஆகிட்டாங்க, ரொம்ப டேன் ஆகிட்டாங்க. எங்கள் ஊர் தண்ணிக்கு ரொம்பவே கருத்து போயிட்டாங்கன்னே சொல்லணும். என்ன பண்ணுறது, அவங்களுக்கு வந்து சம்மர் ஹாலிடேஸை என்ஜாய் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஒன்றும் பண்ண முடியாது இல்லையா. நம்ம ஊருக்கு கூட்டிகிட்டு போய் மறுபடியும் பழைய கலராக மாற்றிக்கலாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ வந்து வீடியோ மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. மார்னிங் ஃப்ரைடே அப்படிங்கிறனால கொஞ்சம் சீக்கிரமாகவே எழுந்திரிச்சாச்சு. ஏன்னா இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண இருந்துச்சு. இந்த மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து உடுப்பில் ஒர்க் பண்ணுறாங்க, பையனுக்கு தான் கல்யாணம். ஸோ அவங்களுக்கு நமக்கு இன்வைட் பண்ணியிருந்தாங்க. அதுக்காக நாங்கள் வந்து மார்னிங்கே ரெடி ஆகிட்டோம். ஒரு 7:30 8 o'clock போலலாம் நம்ம மேரேஜ் ஃபங்க்ஷன் வீட்டுக்கு போய் ஆகணும். இது வந்து ஒரு நாய்க்கியர் வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறனால நம்ம வந்து மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் தான் நமக்கு அங்கே இருக்கும். லஞ்சுமே ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க. நாங்கள் லஞ்சுக்கெல்லாம் இருக்கலை. பிரேக்ஃபாஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நிறைய தட்டு இட்லி, குலாப் ஜாமுன், பூரி, பலாவ், அதுக்கப்புறம் பணியாரம், ரவா தோசை, இந்த மாதிரி நிறைய வெரைட்டிஸ் வச்சுருந்தாங்க. இது வந்து நாய்க்கர் வீட்டு கல்யாணம் அப்படிங்கிறனால நம்ம வந்து நான்வெஜ் எல்லாம் எதிர்பார்க்கவே முடியாது. எல்லாமே ஃபுல்லு வெஜ் ஐட்டம் தான். இதுவும் ஒரு சூப்பராக தான் இருந்துச்சு. நல்லா வாழை இலையில் வெஜ் ஐட்டம் சாப்பிட்றது இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாக தான் இருந்துச்சு. இவங்களோட பெரிய பையன் கல்யாணத்துக்குமே நாங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். இவங்களோட சின்ன பையன் கல்யாணத்துக்குமே நாங்கள் வந்து அட்டன் பண்ணியிருந்தோம். எங்கள் ஊர் பக்கத்துலேயே தான் அந்த மண்டபம் இருந்துச்சு. அதனால் அட்டன் பண்ணியாச்சு. இப்போ அட்டன் பண்ணி முடிச்சுட்டு மார்னிங் ஒரு 3:30 போலலாம் நமக்கு குர்பானி ஆடு என்னுடைய கசின் வந்து பார்த்து வச்சுருந்தாங்க. ஸோ அந்த ஆடை வந்து நாளே வீட்டுக்கு வாங்கிட்டு வந்து கட்டணும் இல்லையா. அதான் வந்து நோம்புக்கு வந்து ஆடு வீட்டுக்கு வந்தால் தான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஸோ அதனால் நாளே வாங்கி கட்டிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா நாளைக்கு சனிக்கிழமை ஆடு இருக்கணும். நாளே வீட்டில் வாங்கி வந்து கட்டி அதுக்கு தீனியெல்லாம் போட்டு தண்ணியெல்லாம் கொடுத்து அது இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். பட் ஆனால் இதெல்லாம் பார்த்துட்டு அதை அறுக்கும் போது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். பிள்ளைங்களாம் அதை அறுக்கணுமா அப்படின்னு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. ஆனாலும் அது நமக்கு வந்து அல்லாவுடைய கட்டளை இல்லையா. இந்த குர்பானி ஆடு தான் நாங்கள் வந்து வாங்கியிருந்தோம். அப்படியே வந்து பார்த்திங்கன்னா அன்றைக்கி ஈவினிங்கு எங்கள் ஊர் பள்ளிவாசலில் நோம்பு கஞ்சியுமே கொடுத்துருந்தாங்க நோம்பாளிகளுக்கு. இப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரம்ஜானுக்கு மட்டும் இல்லை, இந்த மாதிரி இடையில நோம்பு வைக்கும் போதெல்லாம் நோம்பு கஞ்சி ஊற்றுறாங்க. நான் வந்து நோம்பு வைக்க முடியல, ஏன்னா வந்து ட்ராவலிங்லேருந்து வந்தது, அப்புறம் ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷன் அட்டன் பண்ண இருந்துச்சு அப்படிங்கிறனால என்னால் நோம்பு வைக்க முடியல. அம்மா பிள்ளைங்க எல்லாமே வச்சுருந்தாங்க. ஸோ அவங்கெல்லாம் நோம்பு கஞ்சி குடித்து நோம்பு திறந்துட்டாங்க.
அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நானும் ரிலேட்டிவ்ஸ் வீட்டுக்கெலாம் கிளம்பிட்டேன். இப்போ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா அம்மா வந்து மக்ரூனியில் வந்து ஸ்வீட் செய்வாங்க தேங்காய் பால் போட்டு. மக்ரூனி வேக வச்சுட்டு அதில் தேங்காய் பால் ஊற்றி முந்திரி திராட்சை நெய்யெல்லாம் போட்டு தாளித்து கொட்டுறது ரொம்பவே சூப்பராக இருக்கும். அந்த ஸ்வீட் தான் செஞ்சுருந்தாங்க. அப்படியே இட்லி வந்து செஞ்சுருந்தாங்க, சட்னி, சாம்பார். முந்தின நாள் வச்ச மீன் குழம்பு இருந்துச்சு. நேற்று நாங்கள் ஊருக்கு வந்துவிட்டு அம்மா வந்து மீன் தான் வாங்கியிருந்தாங்க. எங்கே போகிற? ஆடை இருக்கிறத பார்க்க போறியா? ஆடை இருக்கலாமா? ட்ரெஸ்ஸு கீழே விடு. இங்கே பாருடா. ஹாய், ட்ரெஸ்ஸை கீழே விடுறா ஜாதி ப்ளீஸ். இது வேண்டாம். ஈத் முபாரக் சொல்லிட்டு பண்ணி நெகரின் இங்கே பாரு. இங்கே பாரு நெகரின், இங்கிட்டு பாரு. ஈத் முபாரக் சொல்லு. ஆ, இங்கே பார்த்து சொல்லு. என்னை பார்த்து சொல்லு. என்னை பார்த்து சொல்லு. ஏய், என்னை பாருன்னு பார்க்கணும். ஈத் முபாரக் சொல்லு. பார்த்தீங்களா, மேடம் ரொம்ப பிஸி ஆகிட்டாங்க. அவங்கன்னு மட்டும் இல்லை, இனிமேட்டு இங்கே என் குழந்தைகளுமே ரொம்ப பிஸி தான். எல்லார் வீட்லேயும் ஆடை இருக்கிறாங்க இல்லையா, அதெல்லாம் பார்க்க கிளம்பிடுவாங்க பிள்ளைங்க எல்லாம். நாங்கள் மட்டும் தான் கொஞ்சமாக ஃபோட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டோம். என்னால் அதிகமாக எடுக்க முடியல. நானுமே ரொம்ப டல்லாக தான் இருந்தேன். ஏன் அப்படி இருந்தேன் அப்படிங்கிறத விலாகில் தொடர்ந்து சொல்கிறேன். இப்போ ஆடை இருக்கிறதுக்கு நம்ம வீட்டுக்குமே ஆளுமே வந்துட்டாங்க. எப்பயுமே வருஷம் பார்த்திங்கன்னா ஆடை இருக்கும்போது ஹஸ்பண்ட் வந்து பிடிச்சிக்குவார். அறுக்கிறதுக்கு மட்டும் வேறு ஆளுங்க யாராவது வருவாங்க. இந்த தடவை எங்கள் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய அண்ணா தான் வந்திருந்தாங்க. என்னுடைய பெரியப்பா பையன் இவர் தான். என்னுடைய அண்ணா அபுதாபியில் இருக்கிறாரு. எங்கள் பெரியப்பாவுக்கு 2 பசங்க. அதில் வந்து இவர் வந்து சின்ன பையன், மூத்தவர் வந்து இன்னொருத்தர் இருக்கார். அவருமே வந்து பார்த்திங்கன்னா மால்தீவ்ஸில் இருக்கார். இவங்க வந்துவிட்டு ஆர்டர் எடுத்து முடிச்சுட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து இப்போ கறி எல்லாமே வெட்டி கொடுக்க போகிறாங்க. வெட்டி கொடுத்தொட்டி அதை வந்து நம்ம 3ஆக பங்கி அப்படியே எல்லாத்துக்கும் பிரிக்கணும். சரி, கறி வெட்டுறதுக்குள்ளே நமக்கு வந்து மதியானம் பிரியாணிக்கான ப்ரிப்ரேஷன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரியாணிக்கான ப்ரிப்ரேஷன் நானும் அண்ணியும் சேர்ந்து எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டோம். ஏன்னா கறி வந்து பிரித்ததுமே கூடவே அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இன்றைக்கே பிரியாணி ஆக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஒரு சிலர் வீட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரசம், ஈரல் வறுவல் மாதிரி செய்வாங்க. பட் ஆனால் நாங்களும் அப்படி தான் செய்வோம். பட் இந்த டைம் நாங்கள் வந்து அதிக நாள் இருக்க முடியாதனால ஃபர்ஸ்ட் டேவே பிரியாணி செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அண்ணியும் சேர்ந்து எல்லாம் ப்ரிப்ரேஷன் பண்ணிட்டோம். இப்போ கறியுமே நமக்கு வந்துருச்சு. அம்மா மாமியாரும் சேர்ந்து 3ஆக பங்கிட்டாங்க. ஒரு பிரிவு நமக்கு, 2 பிரிவு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பிரிவு சொந்தக்காரங்களுக்கெல்லாம் கொடுப்போம், ஒரு பிரிவு ஏழைங்களுக்கெல்லாம் கொடுப்போம். இப்போ நான் வந்து எல்லாத்துலேயும் பேரெல்லாம் அம்மா வந்து சொல்லியிருந்தாங்க, அதெல்லாம் நோட் பண்ணி வச்சுக்கிட்டேன். அப்படியே ஹஸ்பண்ட் வந்து கவரில் எல்லாத்துக்கும் பேர் எழுதி இப்போ எல்லாத்துக்கும் கொடுக்குறவங்களுக்கெல்லாம் பங்கி முடிச்சாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் எல்லாத்துக்கும் கொடுத்து முடிச்சுட்டு கொடுக்கறதுக்கு கறியை டிஸ்பியூட் பண்ணுறதுக்கு அண்ணாவும் என் பையனும் கிளம்பிட்டாங்க. நானும் அண்ணியும் சேர்ந்து பிரியாணி செய்ய வந்துட்டோம். நான் ஏன் டல்லாக இருந்தேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நோம்புன்னு மட்டும் இல்லை, இந்த தடவை ரொம்ப ஊருக்கு போனதுலேருந்தே ரொம்ப வந்து அத்தாவை ரொம்ப மிஸ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அத்தா ஞாபகம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சு. ஏன்னா நான் ஒவ்வொரு தடவை ஊருக்கு வந்தாலுமே எனக்கு வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஞாபகம் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கும். ஏன்னா எங்கள் அத்தா வந்து இப்போ இல்லை, மூத்தாகி இப்போ 6 வருஷம் ஆயிடுச்சு. அவரை இங்கே தான் அடக்கம் பண்ணியிருக்கோம். எங்கள் சொந்த ஊரில் தான். எங்கள் உடுப்பில் மூத்தாயிட்டார். அங்கேருந்து நாங்கள் வந்து சொந்த ஊருக்கு கொண்டு போய் அடக்கம் பண்ணியாச்சு. நான் வந்து ரொம்ப டல்லாக அன்றைக்கி வந்து ரொம்ப அத்தா ஞாபகம் அதிகமாக இருந்தனால அழுதுகிட்டு ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அதனால் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு சமைக்கிறதுக்குமே அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் இல்லை. ரொம்ப ஹெவியாக இருக்கிற அப்படிங்கிறனால ஹஸ்பண்டுமே வந்து ஹெல்ப் பண்ணாங்க. கொஞ்சம் நிறைய குவான்டிட்டி செய்கிறோம், கொஞ்சம் எல்லாத்துக்கும் கொடுக்கலாம் சொந்தக்காரங்களுக்குலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா பிரியாணியுமே ரெடி ஆயிடுச்சு. அப்படியே தம் உடைச்சி எல்லாத்துக்கும் கொடுத்துர்லாம் அப்படின்னு சொல்லிட்டு தம் உடைச்சிட்டு இருந்தேன். நமக்கு வந்து பெற்றவங்களை வந்து இழக்கிற வழி ரொம்பவே கொடுமையானது. அதை வந்து அனுபவித்து பார்க்குறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். நான் வந்து நிறைய பேர் சொல்லுவாங்க பிரசவ வலி தான் இருக்கிறதுலே ரொம்ப பெருசு அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் இல்லை. நம்ம தாயோ தகப்பனோ அதில் ஒருத்தரை இழந்தாலுமே அந்த வலி அதை விட கொடுமையானதாக இருக்கும். அதை அனுபவித்து பார்க்குற ஒவ்வொருத்துக்குமே தெரியும். எனக்கும் அப்படி தான். எனக்கு அத்தாவை வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல. நமக்கு வந்து ஏதோ ஒரு என்னுடைய உடலில் ஏதோ ஒரு பாகத்தை இழந்த மாதிரி அவ்வளோ ஒரு இது எனக்கு. நான் வந்து எங்கள் அத்தாவுக்கு வந்து ரொம்ப செல்லம்லாம் கிடையாது. எங்கள் அத்தா வந்து என்னையுமே ரொம்ப செல்லமாக கொஞ்சிக்கிட்டுலாம் இருக்க மாட்டாங்க. எனக்கும் அத்தாவுக்கும் நிறைய டிஸ்டன்ஸ் எல்லாம் மெயின்டைன் பண்ணுவோம், அதிகமாக பேச மாட்டோம். இருந்தாலுமே எனக்கு வந்து அத்தா வந்து ஊத்தானப்போ அவ்வளோ கஷ்டமாக இருந்துச்சு. இப்போயுமே எனக்கு அத்தா இல்லாத ரொம்ப பெரிய வழியாக தான் இருக்குது. தயவுசெய்து இந்த வீடியோ பார்க்குற யாருக்கும் அத்தா அம்மா இருந்தாங்கன்னா அவங்கள வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா பார்த்துக்க முடியுமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா பார்த்துக்கோங்க. சரி, இப்போ பிரியாணியுமே உடச்சி முடிச்சாச்சு. இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஈரல் ஃப்ரை தான் பண்ணியிருந்தோம். ஈரல் ஃப்ரை அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு எடுத்தனால குட்டி மூளை இருந்துச்சா, அதில் வந்து மூளை பொரியலுமே பண்ணியாச்சு. எங்கள் வீட்டில் மூளை பொரியல் ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும். வேறு யாரும் விரும்பி சாப்பிட மாட்டாங்க. நானும் கொஞ்சம் சாப்பிடுவேன். பிள்ளைங்கள்லாம் வந்து சாப்பிடவே மாட்டாங்க. முட்டை பொரியல்னு சொல்லி ஏமாற்றி கொடுத்தா சாப்பிடுவாங்க. பட் ஆனால் இன்றைக்கி கொஞ்சமாக இருக்கனால அவங்களுமே வேணான்ட்டாங்க. மூளை தான் இது அப்படின்னு சொல்லிட்டு ஆர்டர் எடுத்துருக்கனால சின்ன வெங்காயம்லாம் போட்டு செஞ்சால் ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் அம்மா சீக்கிரமே எழுந்திரிச்சு இந்த தோல் ரொட்டி
தான் ப்ரிப்பேர் பண்ணியிருந்தாங்க, தூள் ரொட்டி அவிக்கறி. ஊருக்கு போயிட்டா போதும் அம்மா வந்து கையிலேயே பிடிக்க முடியாது. என்னையும் பாபியெல்லாம் பார்த்திங்கன்னா அதிகமாக வேலை வைக்க விடாமல் அவங்களே எல்லா வேலையும் இழுத்து போட்டு பார்ப்பாங்க. இப்போ அம்மா நகட்டி கொடுத்தோட்டி நாங்கள் மட்டும் சுட்டு மட்டும் எடுத்துட்டோம். சுட்டு எடுத்துகிட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வீடியோ வந்து ஈவினிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா பள்ளப்பட்டி பைபாஸில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுடைய பெரியத்தா ஒரு பேக்கரி ஓப்பன் பண்ணியிருக்காங்க. சரி அந்த பேக்கரி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். கிங்ஸ் கேஃப் அப்படிங்கிறது தான் அந்த பேக்கரி. ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, பெரிய பேக்கரி. அங்கே குழந்தைங்களுக்குமே விளையாடுறதுக்கு தேவையான ஸ்பாட்ஸ்லாம் நிறைய இருக்குது. நல்லா ஈவினிங் டைமில் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்பவே சூப்பராக இருக்கும். பேக்கரின்னு இல்லை, அங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லா சைனீஸ் ஐட்டம், ஃப்ரைட் ரைஸு, நூடுல்ஸ் எல்லாமே கிடைக்குது. இவர் தான் என்னுடைய பெரியத்தா. என்னுடைய அத்தா மாதிரி சேம் ஜெராக்ஸ் காப்பியாக இருப்பார். அவர் நோம்பு அன்னைக்கு வீட்டுக்கு வந்திருந்தார். அத்தா மாதிரியே நல்ல முடுன்னு ஷர்ட் போட்டு வந்திருந்தார். அதை பார்த்தோட்டி தான் எனக்கு ரொம்ப கண்கலங்கி மனசுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. அதுக்கப்புறம் தான் ரொம்ப டல்லாகிட்டேன். பெரியத்தா கடையில் அப்படியே டீ எல்லாம் குடிச்சு முடிச்சுட்டு ஹப்பி வந்து கொஞ்சம் ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து கூட போஸ்ட் கொடுக்குறேன்னு போஸ்ட் எல்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. அப்படியே ஃபோட்டோஸ் வீடியோஸ்லாம் எடுத்து முடிச்சுட்டு இப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பலவட்டிக்குள்ளே போயிட்டு கொஞ்சம் ஹாஜி மசாலா ஸ்வீட்ஸு காரெல்லாம் வாங்க இருந்துச்சு, அதெல்லாம் வாங்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். எப்பயுமே ஊருக்கு வந்தால் டைம் இருக்கும்போது கண்டிப்பாக ஹாஜி மசாலா வந்து ஸ்வீட்ஸு காரெல்லாம் வாங்குவோம். டேஸ்ட்டு ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ வந்து வீடியோ நெக்ஸ்ட் டே மார்னிங்லேருந்து கண்டினியூ ஆகுது. மார்னிங் எந்திரிச்சதுமே அம்மா வந்து பார்த்திங்கன்னா பனையாரம் சுட்டு வச்சுட்டாங்க. நானுமே கொஞ்சம் சீக்கிரமே எந்திரிச்சு குருமாலாம் வச்சுட்டேன். ஏன்னா இன்றைக்கி ஊருக்கு போகிறோம் இல்லையா, அதனால் இங்கே பிரேக்ஃபாஸ்ட் முடிச்சுட்டு அம்மா வீட்டில் சாப்பிட்டு லஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா அண்ணி வீட்டில் ப்ரிப்பேர் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க. அண்ணி வீட்டில் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே அண்ணியும் கூட்டிக்கிட்டு கிளம்பிடலாம். நான் வந்து பார்த்திங்கன்னா 2 நாளில் போகிறேன்னு சொல்லிட்டு அம்மா தான் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதாங்க. என்ன பண்ணுறதுமா, பிள்ளைங்களுக்கு ஸ்கூல் இருக்கு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். இந்த இடத்த விட்டு போகும்போது மேலே ஒரு தடவை அண்ணாந்து பார்ப்பேன், மேலே மாடி இருக்கும். அப்படியே எனக்கு அங்கே அத்தா நின்று தாட்டா சொல்கிற மாதிரி போயிட்டு வாமான்னு சொல்கிற மாதிரி இருக்கும். அப்படியே எங்கள் வீட்டை விட்டு கட் பண்ணி வரும்போது மேலே அண்ணாந்து பார்த்தோன்னா எங்களுடைய மாடி தெரியும். அங்கே நின்று எங்கள் அத்தா வந்து எனக்கு தாட்டா கட்டுற மாதிரி ஒரு ஃபீல் இருக்கும். இந்த மாதிரி உணர்வுகள் யார் யாருக்கெல்லாம் தோணுதுன்னு தெரியல. அந்த மாதிரி யாருக்காவது தோணுச்சுன்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி விஷயங்களெல்லாம் சொல்லி உங்களை மனசை கஷ்டப்படுத்தியிருந்தால் கண்டிப்பாக சாரி. எனக்கு வந்து சொல்லணும்னு தோணுச்சு, நான் ஏன் அவ்வளோ டல்லாக இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் உங்ககிட்ட இன்றைக்கி இந்த விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்கேன். இது வந்து என்னுடைய பெரியத்தா வீடு. இதெல்லாம் தாண்டிட்டு அப்படியே வந்து பார்த்திங்கன்னா எங்கள் ஊர் கடத்துறவெல்லாம் தாண்டும் போது அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ஐயோ ஊரை விட்டு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி கஷ்டமாக இருக்கும். அப்படியே அரவக்குறிச்சி பைபாஸ் வந்துச்சுன்னா அவ்வளோதான், இன்னும் ஊர் அவ்வளோதான், இன்னும் நெக்ஸ்ட் டைம் தான் அப்படின்னு நினச்சி முடிவு பண்ணிவிட்டு கிளம்பிடுவோம். இந்த விளாக் வந்து இத்தோட முடிஞ்சிருச்சு. இந்த விளாக் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுடைய தாட்ஸ் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீக் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான லாங் வீடியோவில் சந்திக்கிறேன். Until then, let's see you. Bye, Sophia Mansoor. Assalamu alaikum. Bye guys.